திங்காவளோ தெரியல. 3 நேரமும் இதே எப்படித்தான் திங்காவளோ தெரியல. சப்பாத்தி ரொட்டி, சப்பாத்தி பாஜி, சப்பாத்தி ரொட்டிங்காவோ. ஏ அப்பா, நமக்கு தான் தொண்டையில இறங்க மாட்டுக்கு. என்ன செய்யனே தெரியலையே. இட்லி தோசை திங்காட்டா அந்த நாளே தின்ன மாதிரி இல்லையே. அட பாவமே, இதை தின்னுட்டு போய் கக்கூஸ்ல குத்த வச்சுக்கிறதுக்குள்ளேயும் நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். ஏத்தனா சோறு பொங்கி சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா நம்மள உள்ள விட மாட்டேன்ட்டா. அவ வச்சிருக்கா என்னமோ டால் சாவல் ரோட்டி பாஜிங்கிறா. இந்த இளவுல எப்படி திங்கிறது? ஒரு நாள் பருப்பு குழம்புனா திங்கலாம், வருஷம் பூரா பருப்பு குழம்ப வச்சுக்கிட்டு எப்படி தான் திங்காள்களோ தெரியலையே. நம்மளால முடிய மாட்டுக்க. ஐயோ, இந்த மகா கிட்ட சொன்னா ஏட்டி நான் பொங்குறேன், காய்கறியெல்லாம் வச்சு வகை வகையா நான் செஞ்சு தரேன்னா இவ வேற ஏமா வந்த உடனே நீ அடுப்பங்கரைக்கு போவாத. அவ பாவம் என்ன மாதிரி நினைச்சுக்கு வாங்குறா. ஏட்டி வீட்டுல வேலை செய்யறவா என்ன மாதிரி நினைக்கிறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னா கேக்குறாளா? என்னாச்சு? சப்பாத்தியா கையில வச்சுக்கிட்டு இப்படி அடையே முடைச்சு முடைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதை சாப்பிட முடியலையா? ஏல சாக்சனே, என் நிலைமைய பாத்தியா? எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வந்தாலே நான் ஒரு நாள் கூட சோறு திங்காம இருக்க மாட்டேன். இட்லி தோசை இல்லாம உசுரோடையே இருக்க மாட்டேன். அவர் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு இதுதான் கிடைச்சது, பண்ணையும் வாழைப்பழத்தையும் தின்னு இந்த இடத்துல எதுவும் இல்லைன்னு சொன்னா நாங்களே செத்து போயிடுவோம்மே. அந்த மாதிரி ஊருக்கு என்ன கூட்டிட்டு போவாதீங்கம்மே. இப்போ இவ தினமும் இந்த ரொட்டியை போட்டு என்ன கொல்லுதா. மத்தியானத்துக்கு சோத்தை பொங்கி சாம்பாரை வச்சு ருசியா சாப்பிடலான்னு பார்த்தா என்னமோ டால் சாவலுங்க. ஒரு நாள் பருப்பு குழம்பு திங்கலாம், தினம் இப்படி திங்க முடியுமா? ஆச்சிக்கு என்னமாவது ஆயிருமியா? அதுவும் பாயிண்ட் தான். உங்களை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. உங்களுக்கு நல்ல முருங்கைக்காய் போட்டு சாம்பாடு வைக்கணும், அப்படித்தானே? இந்த ஊர்ல முருங்கைக்காயை எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. எப்படியாவது தேடி பிடிச்சி அப்பாவை போய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வர சொல்றேன். நல்ல முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி எல்லாம் போட்டு நல்ல சுவையா சாம்பார் செய்யுங்க. எனக்குமே நாக்கு செத்து போச்சு. என்னாச்சு? நீங்க சாப்பிடலையா? உங்களுக்கு இது பிடிக்கலையா? அப்பாவை போய் எங்கேயாவது கடையில இட்லி வாங்கிட்டு வர சொல்லட்டா? பாப்பா, ஆச்சி கடையில எல்லாம் சாப்பிடாது தெரியுமா? அதுவும் கடையில எல்லாம் நல்லா இருக்காது. இன்னைக்கு ஒண்ணு பண்ணுவோம். நம்ம இந்த வீட்ல கிரைண்டர் இருக்குதான்னு தெரியல. எல்லா பொருளும் வச்சிருப்பாங்க, கிரைண்டர் தான் வாங்கி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா எதுனாலும் சாப்பிட்டுக்கிடுவோம்ல, அப்பா தானே அடிக்கடி வந்துட்டு போவோம். ஒண்ணு பண்ணுவோம், இன்னைக்கு போய் ஒரு கிரைண்டர் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்துட்டு ஆச்சிட்ட உளுந்து அடிச்சு எல்லாம் வாங்கி கொடுத்து இட்லிக்கு போட வச்சிருவோம். சரியா? சூப்பர்ண்ணே, இதுவும் நல்ல ஐடியா இருக்கு. ஆமா, இப்படி தப்பா பேசுறிய? நீ காலையில என்ன சாப்பிட்ட? குனிஞ்சிட்டு இருக்கிய, என்னன்னு சொல்லப்படியா இல்லையா? நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். இந்த சப்பாத்திக்கு பாஜி சடியிலன்னு சொல்லிட்டு அப்படியே ஜனி வச்சிருந்த ஜாம கூட எடுத்து சப்பாத்தி ஃபுல்லா தடவி ரோல் பண்ணி தின்னுட்டோன்னு இவகிட்ட சொன்னா இப்ப ஆடான்னு ஆடுவாளே, எப்படி சமாளிக்கிறது? சொல்லுனே, உனக்கு அதானே கேட்டுட்டு இருக்கேன். நீ சாப்பிடலனா நான் ஜாம் வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சப்பாத்தில தடவி ரோல் பண்ணி சாப்பிடுவோம். சொல்லுனே. இல்லடி பாப்பா, அந்த ஜாம் உனக்கு வேண்டாம், அது கெட்டு போச்சுன்னு சொல்லி அம்மா தூர போட சொல்லிட்டு நான் உனக்கு வேற ஜாம் ஆர்டர் போட்டு கொண்டு வர சொல்றேன். கெட்டு போச்சுன்னு அம்மா ஓட்ட சொல்லிச்சு. அம்மா தான் போய் சொல்லிச்சு ஜாம தடவி ரோல் பண்ணி சாப்பிடுன்னு. அதான் உன்னை கூப்பிட வந்தேன். என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ணுன ஜாம? பாப்பா, அது இத்தனோண்டு இருந்துச்சா, அப்படியே கத்திய உள்ள விட்டு எட்டனா அது டுபுக்குன்னு கீழே உள்ள போச்சு. அப்படியே சப்பாத்தில தடவி ரோல் பண்ணி அப்படியே கடுக்குன்னு தின்னுட்டேன்டமா. அது லேசா தான் இருந்துச்சு தெரியுமா? என் ஜாமெல்லாம் கொலவண்டு தின்னுட்டு நல்லவமாடி என்ன பேச்சு பேசுற? நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு இப்பதானே தெரியுது. ஏனே இப்படி இருக்க? கழுவாணி பயில சாப்பிடும்போது என்னைய கூப்பிடணும்னு உனக்கு அறிவில்ல? இட்டி பாப்பா, அது லேசா தான் இருந்துச்சு தெரியுமா? சரி சரி, சண்டை போடாதீங்க. இன்னும் சண்டை போட முடியலையா? அக்காச்சிக்கு, நீ இப்பதான் பாலே குடிக்கிறியா? அப்ப எப்ப சாப்பிடுவ? என்னடா செய்யறது? என்னமோ தெரியல, புது இடமா இருக்கிறதுனால நைட்டு தூக்கமே வரல. தூங்க லேட் ஆயிருச்சு, அதான் குடிச்சிட்டு இருக்கேன். என்ன மணி, சாப்பிடாம இப்படி நின்னுட்டே இருக்க? ஆச்சிக்கு ரொட்டியே பிடிக்கலையா? ஆச்சிக்கு இட்லி தோசை சாப்பிடாம நாளே பொள்ளிட்டு போகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னம்மா இது? நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் உனக்கு சாம்பார் வச்சு தரேன். வெங்காய சாம்பாராவது வச்சுட்டு ஏம்மா சாதம் வடிச்சு கூட்டு ஏதாவது செஞ்சு தரேன். ஆமாட்டி, உனக்கு நாங்க வேலை செய்ய வந்தோமா, எங்களுக்கு நீ வேலை செய்ய வந்தியா? வந்துட்டா பெருசா சொல்றதுக்கு. ஏட்டி, நீ போய் உட்காரு. எனக்கு அது புத்தியில உரைக்கலையே.
2 வெங்காயத்தை உரிச்சு போட்டாது சாம்பார் வைக்கிறேன். ஆமா, இந்த வீட்டுல பல்லாரியை தானே பார்த்த மாதிரி இருந்துச்சு, சின்ன வெங்காயம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதுக்கு என்னம்மா, அவர் ஆர்டர் போட சொல்கிறேன், 10 நிமிஷத்துல என்னென்ன வேணுமோ எல்லாம் கொண்டு வந்துடுவான். நீ ஏமா டென்ஷன் ஆகுற? உன்னையே நான் யோசிக்காமல் விட்டது தப்புதாம்மா. என்னன்னே தெரியல, கை காலெல்லாம் ஒரு மாதிரி வீக்கமாக டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுமா, அதான் அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல மகா, நீ பிள்ளை சாச்சி, ஒன்று தான் நல்லா கவனிச்சுக்கணும். தேங்காய் எடுத்துகிட்டு வந்ததுக்கே உங்கள் ஐயா என்ன பேச்சு பேசினாரு. இப்போ எதையாவது கேட்டா ஏசுவாரேன்னு நான் வாயே திறக்கலை. சொடி சொடி எல்லாரும் அப்படி டென்ஷன் ஆகாதீங்க. கொடுங்க, இப்போவே போய் அப்பா கிட்ட சொல்லி அம்மாவை விட்டு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அப்பாவை அம்மாவையும் ஷாப்பிங் அனுப்புறேன், சரியா? சரி தங்கம். அண்ணே வாடே போவோம். என்னம்மா அப்படி என்னையே உத்து பார்க்குற, என்னாச்சு? இல்லட்டி நீர் கோத்திருக்குன்னு நினைக்கேன், முகமெல்லாம் கொஞ்சம் சரந்து தெரியுது, அதான் பார்க்குறேன். டெலிவரிக்கும் நாள் நெருங்கி இருக்கும்ல. ஆமாம், உன் தங்கச்சி கறிக்கு போன போட்டியா? எப்படி இருக்காளா? பேசுனியா? ஆமாம்மா, நைட்டு தான் பேசினேன். என்னமோ ஆஃபீஸில் கேபினை மாற்றுறதுக்கு சொன்னாலாம். அவளுக்கு ரூம் சின்னதாக இருக்கிறதுனால இவர் ரூமையும் சேர்த்து எடுத்துக்கிறேன்னு சொன்னான். நெட்டி சொல்லுத, இவர் ரூமையும் சேர்த்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாளா? நீ சரின்னு சொல்லிட்டியாக்கும். அவளை விளக்கமாத்த கொண்டு சாத்து. நம்ம வீட்டில் ஒரு ஆள் படுத்தா இன்னொரு ஆள் முடக்கிக்கிட்டு உட்காரணும், அந்த அளவுக்கு தான் இடம் இருந்துச்சு. இப்போ என்னமோ மகாராணி அப்படியே பெரிய பேலஸில் தான் இருப்ப மாதிரி தாண்டவம் ஆடிக்கிட்டாலேதா. ஏமிட்டி, இத்தனை நாள் சின்ன மாப்பிள்ள அந்த ரூம்ல இருந்து தானே வேலை பார்த்துருக்காரு. இப்போ என்னவா உன் புருஷன் திரும்பி போகும்போது என்ன பண்ணுவாரு? ஏம்மா, அவ ஆசைப்படுறா, அதனால இவர்கிட்ட கேட்டேன். இவரும் சரி எடுத்துட்டு போகட்டும், நான் போன பிறகு பார்த்துக்கலாம், இப்போ இங்கே இருக்கிறோம்ல விடுன்னு சொல்லிட்டாரு. எப்படி டீ ஒருத்தர் இல்லாத நேரம் அவங்க ரூமுக்குள்ள நுழைஞ்சி அவங்க ரூமையும் சேர்த்து எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியும்? உன் வீட்டுக்குள்ள எவனாவது நுழைஞ்சி உன் வீட்டையும் நான் சேர்த்து கட்டிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படித்தானே? ஒருத்தர் இல்லாதப்ப எப்படி முடிவெடுக்க முடியும்? ஏம்மா, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு என்னால கெஸ் பண்ண முடியலம்மா. அவளுக்கு என்னமோமா, அவ நல்லதா இருக்கிறா, இப்ப மாறிட்டாதான். ஆனா அவ ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறம்மா. அவ மனசுல தான் பணக்காரி, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு என்ன இருக்குதோ என்னமோ. அதுவும் அவ இத்தனை வருஷங்களா கஷ்டப்பட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமோ அதை தானம்மா உடுத்திக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ இப்போ அவ கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம அவ புருஷன் கை நிறைய சம்பாதிக்காரு, பத்தாதுக்கு அவளும் போறா வேலைக்கு, அதனால நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளா இருக்கும். இருக்கட்டும்மா, நம்ம தங்கச்சி தானே, அவ நல்லா இருந்தா சந்தோஷம் தானே. நான் என்ன அவளை இருக்க வேண்டாம்னு சொல்றேன், நான் சொல்றது உன் மரமண்டிக்கு ஏன் ஏற மாட்டுக்கு? அவ உன்னையும் ஏறி மிதிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறா. இந்த வேகம் சரியில்லை. ஏம்மா, அவ படிச்சவ, அவ பண்பானவ, அவளுக்கு என்ன ஏதுன்னு புரியும். அவ பெரிய குடும்பத்து மருமகன்னு நினைச்சிட்டு இருக்கா, அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கணும்னு நினைக்கிறாளா இருக்கும். நல்லது தானம்மா, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பாங்களா? ஏமா இப்படி நீ பேசுற? எனக்கு என்னமோ இது சரின்னு படல மகா, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ ஆடாடுன்னு ஆடுறா, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. நீ வேற அவ இஷ்டத்துக்கு விடுங்கிற. எடி இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நம்மள பின்னாடி திரும்பி பார்த்துக்கணும். பழச மறக்க கூடாது, அது எப்பவும் நம்ம மண்டையில இருக்கணும். கடவுள் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கானா அதை நினைச்சு சந்தோஷப்படணும். அதுக்கு காரணமா நம்ம கூட இருக்கிறவங்களெல்லாம் மதிக்கணும். எனக்கு அப்படி பழகிதான் பழக்கம். இவ வேற மாதிரி இருக்கா, உன் அக்கா காரி மாதிரி இருக்கா. எனக்கு இது சரியா படலை. நாம இங்க இருந்துகிட்டு எதையாவது சொன்னா அவ மனசு சங்கடப்படும். நம்ம பக்கத்துல இருக்கும்போது அவகிட்ட சொல்லி புரிய வைப்போம். இப்ப தேவையில்லாம பேசி எதுக்குமா குழப்பத்தை உண்டு பண்ணணும்? அதுவும் இல்லாம அவரும் என்ன மாதிரிதான், எதுனாலும் விட்டு கொடுத்துருவாரு. அவர் வேணும்னு நினைக்கிறது இல்ல. நம்ம இங்க தானமா இருக்கிறோம், அவ சந்தோஷமா இருக்கட்டுமா? ஆமாட்டி, முதல்ல ஓங்கிட்ட மலைக்கு முன்னா ஒன்னு நினைச்சு பொறாமப்பட்டா, கூட பிறந்தவன்னு விட்டு கொடுக்கல. இப்போ அங்க இன்னும் என்னெல்லாம் ஆடுறாளோ தெரியல. இதுமா பார்த்துக்கலாம், நீ சாப்பிடு, நான் உனக்கு தேவையானதை ரெடி பண்றேன். என்னமோ பண்ணு, நான் சொல்றத சொல்லிட்டேன், மனசு ஆத்த மாட்டுக்கு. இவ சரியான வெகுளி. இவ இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் இவளை ஏமாத்துறாவோ. இந்த வீட்ல தூங்கி எந்திரிச்சா ஒரு காஃபி குடுக்கறது கூட ஆள் கிடையாது. இந்த வேலைக்கார பொம்பளை வேலையா செய்யுது. எப்ப பார்த்தாலும் மாமியார் கிட்ட பல்ல காட்டிக்கிட்டு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு அங்க இங்க உட்காந்து ஓப்பி அடிக்குது. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியல. என்ன பண்றான்னு போய் பாப்போம். இருக்கு அவளுக்கு ஆளையே காணும். ரொம்ப நேரம் ஆகுது, 8 மணி வரைக்கும் காப்பி கொடுக்காம அப்படி என்னத்த பண்ணிட்டு இருக்கா?